சடங்குங்கிற பேர்ல அந்த கொடுமையெல்லாம் எப்ப நிறுத்த போறீங்க? என் அம்மா நெத்தியில இருக்கிற குங்குமத்தை நான் அழிக்க விட மாட்டேன், அழிக்க விட மாட்டேன். ஏமா ஊரு கண்ணு பட்டுடுங்கிறதுக்காக நான் சிரிக்கும் போதுலாம் என் கண்ணத்துல போட்டு வைப்பிய. இப்போ உன் மேல யார் கண்ணுமா பட்டுருச்சு? இந்த புள்ள சிரிக்கவே கூடாதுங்கிறதுக்காக தான் உன் பொட்டு அழிச்சிட்டியா? சொல்லுமா, சொல்லு. எனக்கு உங்க புள்ள கேக்குறானே, அதுக்கு நான் என்னங்க பதில் சொல்றது? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இந்த பாலப்பட்டு ஜமீன்ல எண்ணெய் கட்டு போட்டவங்க கையை இரும்ப விட உறுதியாகும்னு சொல்லுவாங்க. பரிபூர்ணமா குணமாயிடுச்சுங்க ஐயா. நான் வர்றேனுங்க. வாங்க. ரொம்ப நன்றி யுவராஜ். என்ன தங்கராஜ், உங்களை நம்ம வீட்டு வரைக்கும் வரவழைச்சு கைக்கு கட்டு போட்டதுக்கு காரணமே நாம 2 பேரும் கை குலுக்கிக்கணும் தான். கை கொடுங்க. பாருங்க தங்கராஜ், நமக்கு தெரிஞ்ச ₹1,00,000 தானமா கொடுக்கலாம். ஆனா தெரியாம 5 பைசா கூட ஏமாறக்கூடாது. உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அந்த ராஜகுமாரை ஏமாத்துட்டான்னு கேள்விப்பட்டேன். அவன் முடிச்சது உங்க கையை மட்டும் இல்ல, உங்க உறவையும் சேர்த்துத்தான். முறிஞ்சு போன உறவை நினைச்சு கவலைப்படாதீங்க, தொடர போற உறவை நினைச்சு சந்தோஷப்படுங்க. இந்த யுவராஜுக்கு முறிஞ்சு போன கையை மட்டும் இல்ல, உடைஞ்சு போன இதயத்தையும் ஒட்ட வைக்கிற சக்தி உண்டு. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஆஸ்திலையும் அந்தஸ்திலையும் அந்த ராஜகுமாருக்கு நான் எந்த விதத்திலையும் சலைச்சவன் இல்லை. புரியுதுங்களா? என்ன சொல்ற? யுவராஜ், பாலப்பட்டி ஜமீன் யுவராஜ், அவன் தான் உனக்கு மாப்பிள்ள. இத நான் மட்டும் சொல்லல, எல்லாரும் சேர்ந்து தான் சொல்றோம். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நீ நினைக்கிற மாதிரி அந்த யுவராஜ் சாதாரண ஆள் இல்ல. அந்த பாலப்பட்டி ஜமீனுக்கு அவன் தான் ராஜா. அவனை மீற யாராலையும் முடியாது. உன் மாமனை விட 2 மடங்கு வசதியில வசந்தவன். அவன் நினைச்சா இந்த ஊரைய விலைக்கு வாங்க முடியும். அப்படின்னா என்ன விக்கிறத முடிவு பண்ணிட்டீங்களாப்பா? பைத்தியம் மாதிரி பேசாத. நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு வசதியான இடம் வேணுங்கிறதுக்காக என் வாழ்க்கைய பாழாக்க பாக்குறீங்களா? இது பாருங்க, நான் என் மனசுல நினைச்சது என் மாமனை மட்டும்தான். அவர் இவ்வளவு சோகத்துல இருக்கும்போது என்ன எப்படி கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க? அவரோட சோகம் தீர்ற வரைக்கும் என் வாழ்க்கையில சந்தோஷமே கிடையாது. ஆமா, அவன் பெரிய யோக்கியன். ஊரு ஜனங்க முன்னாடி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பொய் சொல்லி ஏமாத்தின வந்தானடி அவன். இல்ல, அவரு பொய் சொல்ல. அவரு பொய் சொல்ல வச்சதே நான் தான். உங்க சுயநலத்துக்காக எனக்கு மாமனை கட்டி வைக்கணும்னு திட்டம் போட்டீங்க. ஆனா காவா வெட்டத்துக்காக ஊர் ஜனங்க மாமனை நம்பி வந்தப்போ நான் தான் கட்டாயப்படுத்தி மாமனை பொய் சொல்ல வச்சேன். என்ன தைரியம் இருந்தா பெத்த அப்பனையும் கூட பிறந்த அண்ணனையும் ஏமாத்திருப்பேன். இது வரைக்கும் உன் பேச்சதான் நாங்க கேட்டுட்டு இருந்தோம். இனிமே நாங்க சொல்றதுதான் நீ கேட்கணும். ஐயோ, டேய் நில்லுடா டேய். பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு மப்டில அலையற. உன்னை துப்பி போட்டு அடிச்சு போடுடா டேய். ஐயோ, டேய் இந்த முரடைக்கு இருந்து காப்பாத்துங்க. டேய் கழுத புடி, உன் சாவு என் கையில தான்டா. ஐயா ஐயா ராஜபுர ஐயா ஐயா காப்பாத்துங்க ஐயா. மாப்ள யார வட்டனா? அண்ணே வந்துங்க. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க ஐயா. நீங்க ஒத்துமையா இருக்க சொன்னீங்க. அந்த ஒத்துமை இந்த நாய் குறைச்சிட்டான் ஐயா. எனக்கு வந்த ஒரு நல்ல தந்திய இந்த பையன் மறைச்சு வச்சிட்டாயா. தந்தி வந்துச்சா? ஆமாங்க ஐயா. 6 மாசத்துக்கு முன்னாடி இவங்க பாட்டி நான் சாகிறதுக்கு முன்னாடி நீ வந்தா 10 லட்சம் ரூபாய் சொத்தை நான் எழுதி வச்சிருன்னு தந்தி போட்டாங்க ஐயா. அதையே அவர்கிட்ட கொடுக்கல. இவர் தான் சொன்னாரு, இந்த ஊர்ல யாருக்காவது தந்தி கொடுத்தீங்கன்னா உன்னை வெட்டி விடுவேன்னு மிரட்டினாருங்க. அதனாலதான் கொடுக்கல. இனிமே இந்த ஊருக்கு தந்தியே வரக்கூடாது. அப்படி வந்துச்சுனாங்க மறைச்சு வை.
அப்ப என் கடமை எப்படியா வெளிப்படுத்துறது? மறைச்சு வச்சு வெளிப்படுத்துங்கடா. அது மட்டும் இல்லங்க, இவருக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு தந்தி வந்துச்சு. அட பாவி, அதுல வந்தது. சொத்தெல்லாம் கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு இவங்க பாட்டி செத்து போச்சுட்டு வந்துச்சு. அத கூட இப்பதாங்க நான் மறைச்சு வச்சு வெளிப்படுத்துறேன். உன்னை நான் என்ன செய்யணும் பாருங்க. என் தாலியை காப்பாத்துங்க, என் தாலியை காப்பாத்துங்க. மணிமேகலை, மணிமேகலை, அழாதம்மா, அழாத. அந்த பால்கார் கண்ணு பற்ற. தங்கச்சி, கால்ல செருப்பு கூட இல்லாம 7 மாச கர்ப்பிணி ஏமா நடந்து வந்த? ஏன் ஒரு கை வண்டியில் உட்கார வச்சு நீ முன்னால எடுத்துட்டு போ. உன் மாப்பிளை பின்னாலே பிச்சை எடுத்துட்டு வரட்டும். இது நல்லா இல்லாமா? இதை என்னைக்கு நான் நல்லா இருக்குன்னு சொன்னேன்? ஐயா நல்லா பாருங்க, அண்ணன் அங்க பாருங்க, தங்கச்சி மாப்பிளை, பத்தாவதுக்கு இது ரெண்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு புள்ள ஒண்ணு பிறக்க போகுது. அது என்ன ரேஞ்சில பிறக்கும்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அது பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு போறது நல்லதுங்க. சொல்லி வாய மூடல, அவர் காலி பண்ணிட்டு போயிட்டாரு. போங்கடா, ஆளுக்கு ஒரு தெருவுக்கு போய் நாயா பேயா அலைங்க. தங்கச்சி வெயில் அடிக்காதமா, கருத்துருவேன். சம்பந்தம் பேச வர சொல்லி நீங்களே சொல்லி அம்சத்துக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். உட்காருங்க. என் பொண்ணை நீங்க கட்டிக்கிறதுல எங்க எல்லாருக்கும் சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு கண்டிஷன். ரொக்கம் எவ்வளவு, நகை எவ்வளவுன்னு கணக்கு போட்டு சொன்னீங்கன்னா நாங்க அசத்திடுறோம். இல்லப்பா, இந்த யுவராஜுக்குன்னு சில மரியாதைகள் இருக்கு. ஒண்ணு, உங்க பொண்ணு கட்டின சேலோட மட்டும்தான் இங்க வரணும். 2, உங்க பொண்ணோட கல்யாணம் இந்த மண்ணுல தான் நடக்கணும். 3, கல்யாணத்துக்கு அவசியமான செலவையெல்லாம் நீங்க எதுவுமே செய்ய வேணாம். எல்லா ஏற்பாடுகளையும் நானே பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அப்ப பத்திரிக்கை அடிச்சு சொந்தக்காரங்களையாவது கூப்பிடலாம்ல மாப்பிள? 38 பட்டி ஜனங்களும் வரணும், வந்து என்ன வாழ்த்தணும். என்ன சாதிக்கலாம்னு நினைக்கிறேன்? நான் வாழ்ந்து மட்டும் என்ன மாமா சாதிக்க போறேன்? செல்வி, நீ வாழ வேண்டிய பொண்ணு. அவசரப்பட்டு உன் சந்தோஷமான வாழ்க்கையை கெடுத்துக்காது. உன் அப்பா அம்மா எது செஞ்சாலும் உன் நல்லதுக்காக தான் செய்வாங்க. புரியுதா? மாமா, பிடிக்காத ஒருத்தன் கூட வாழறதை விட சாகிறதே மேலுன்னு நான் நினைக்கிறேன். செல்வி, ஏன் மாமா, உங்க மனசுக்குள்ள ஒருத்தன் நினைச்சிட்டு இருக்கீங்களே, அவளை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்க உங்களால முடியுமா? அது நடந்ததுன்னா இந்த கல்யாணமும் நடக்கும். இப்ப நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க மாமா. ஆனா இன்னொருத்தன் கட்டுற தாலி என் கழுத்துல ஏறும் போது யாராலையும் என்ன காப்பாற்ற முடியாது. என்னடா இது, நாம வீடு தேடி வந்திருக்கோம், வாங்கன்னு சொல்ல யாருமே இல்ல. வாங்க. யாரா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்களை உட்கார வச்சு பேசுறது அந்த ராஜகுமாரனோட பழக்கம். கருங்க. என்னடா இந்த யுவராஜ் நடந்ததெல்லாம் மறந்துட்டு வந்திருக்கானேன்னு பாக்குறீங்களா? இனிமே நடக்க போறதை நீங்க மறக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான். மறத்தவரி ஒரு பொண்ணோட மானம் பறி போறதை இந்த மண்ணும் நீங்களும் அனுமதிக்க மாட்டீங்க. அதனால நானே நாளும் கிழமையும் பார்த்து ஒரு பொண்ணு மேல கைய வைக்க போறேன், முறையோட தான். என்னடா இதெல்லாம் இங்க வந்து சொல்லணும்னு பாக்குறீங்களா? என்ன பண்றது, நான் கட்டிக்க போறது உங்களோட முறை பொண்ணாச்சே, செல்வி. அதான் பத்திரிக்கை வச்சு அழைச்சிட்டு போறான்னு வந்தேன். எதையுமே முறைப்படி செஞ்சா தானே உங்களுக்கு பிடிக்கும். நான் பத்திரிக்கை வைக்கிறதே உங்க ஒருத்தருக்கு மட்டும்தான். உங்களுக்கு வச்சா ஊருக்கே வச்ச மாதிரி. கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும், வந்து வாழ்த்தணும். அங்க வந்தா தான் எங்க மண்ணோட பெருமை என்னன்னு நானும் காட்ட முடியும். ஏய்,